அதனுடைய 18வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவரே அதிசயங்களை செய்கிறவர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். உங்க வாழ்க்கையில, உங்க காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்ய வேண்டுமானால், ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லி நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கும் பொழுது, அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது, அவர் சித்தப்படி நீங்கள் வாழும் பொழுது, அவருக்கு பிரியமாய் நீங்கள் ஜீவிக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை செய்கிற தகப்பனாயிருக்கிறார். இன்றைக்கு உங்க காரியங்கள் தடையோடு இருக்கலாம், நீங்கள் காத்திருக்கலாம், வாய்க்காமல் இருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். உங்க காரியங்கள் வாய்க்க, உங்க வாழ்க்கையிலே தேவன் அதிசயங்களை செய்வதற்கு உங்களை அவருக்கு அர்ப்பணியுங்கள். உங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்கள். ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழுங்கள். ஆண்டவரே, நீர் அதிசயம் செய்கிறவர் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலே அதிசயம் நடக்கும். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தகப்பனாயிருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேருக்கு வேதத்திலே அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில அவர் அதிசயங்கள் செய்ய வேண்டுமானால் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். உண்மையாய் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்க காரியத்துல நிச்சயமாய் அவர் அதிசயம் செய்வார். எந்தெந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த காரியத்துல எனக்கு அற்புதம் நடக்க வேண்டும், அதிசயம் நடக்க வேண்டும் என்று விசுவாசத்தோடு கூட இருக்கிறீங்களோ, அதிலே நிச்சயமாய் நீங்கள் கிரகிக்க முடியாத, எதிர்பாராத அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தகப்பனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவர் மட்டும்தான் உங்க வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய முடியும். அவரால் மட்டும்தான் உங்களுக்கு அதிசயம் நடக்கும். அந்த அதிசயங்கள் செய்கிற ஆண்டவரை உங்களுக்குள்ளே நீங்கள் இழுத்து கொள்ளும் பொழுது, உங்களுக்குள் அவர் வாழும் பொழுது, உங்களுக்குள் அவர் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு அதிசயம் நடக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அவரே அதிசயங்களை செய்கிறவர் என்று வேதம் சொல்லப்பட்டது போல நீங்கள் அதிசயங்களை செய்கிறவர் என்று நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அதிசயம் செய்வீராக. கிரகிக்க முடியாத, எதிர்பாராத, நினைவுக்கு எட்டாத காரியங்களை ஆண்டவரே நீர் அதிசயமாய் மாற்றி கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.